நல்லா தெரிஞ்சவங்க வசனத்தை. ஆனால் என் மனசில் இருக்கிற பாரம் என்னன்னா, நல்ல வசனங்கள்லாம் தெரியுது, கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், எழுப்புதல்னு சொல்கிறோம், உண்மையான எழுப்புதல் நடக்கலை. இதுதான் உண்மை. மனம் திரும்புதல் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, ஆராதனைங்கிற பேரில் நிறைய பார்த்திங்கன்னா துருபதேசம், வேதம் வலியுறுத்தாத காரியங்களை வலியுறுத்தி ஆண்டவருடைய கிருபையில் புதிய ஏற்பாடுடைய மூல பாஷை கற்றுக்கிட்டேன், கிரீக். அதெல்லாம் போய் படிக்கும் பொழுது இப்போ இருக்கிற விளக்கங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. வசனத்தை கத்தி சொன்னால் அது விளக்கம்னு நினைக்கிறாங்க. ஒரு வேதாசிரியராக இருந்து எப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு தெரிகிற மாதிரி ஒரு வேதாகம ஆசிரியராக இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் எதிர்பார்க்கிற மாற்றங்கள், மனம் திரும்புதல் இல்லை. ஆராதனை வீரன்னு மில்லியன் வியூஸ் வாங்கலாம், அவன் மாரல் லைஃப் சரியில்லை. எங்கடா ஒய்ஃபு, எங்கள் பையன் தைரியமாக இன்னொரு பிள்ளையோடு வாழ்ந்துட்டுருக்கான். அவனை அங்கீகரிக்கிற கிறிஸ்தவ கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்குங்க, உங்களை சொல்லலை இருக்காங்க. இன்றைக்கி மாரல் வேல்யூஸை காணும், பரிசுத்தத்தை வலியுறுத்தி பேசுகிற பிரசங்கம் இல்லை, மனம் திரும்ப சொல்லுகிற பிரசங்கம் இல்லை. ஆராதனையில் எனக்கு ஒரு ஆராதனையில் பாவ மன்னிப்பை காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆராதனை கூட்டத்தில் மாரல் அடிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரி, பாவத்தை அறிக்கிற மாதிரி ஒரு ஆராதனை பாட்டையோ கூட்டத்தையோ காட்டுங்க பார்க்கலாம். பிசாசானவன் நல்ல கவனிங்க, ஆரம்பத்தில் ஆராதனை வீரன் தான், அவன் தான் ஃபஸ்ட்டு ஆராதனை வீரன், ஆராதனைக்கு எதிரி கிடையாது. ஆனால் ஆராதனைங்கிற பேரில் நடக்கிற கூத்து நிறைய, வேதத்தை இஷ்டத்துக்கு சொல்கிறது, பேசுகிறது, வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். கேட்ட கிருபையான். நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுகிற ஆள். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகமும் அழைப்புமே கண்டிப்பாக பேசுகிறது தான். வாசிங்க 2 தீமோத்தேயு 3:16 முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிடுங்க. வேத வாக்கியங்கள்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு 4 காரியம் பவுல் அங்கே சொல்கிறார். வேத வாக்கியங்கள்னால் இருங்க 66 புத்தகங்களும் உங்கள் பைபிளை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். சங்கீதம் மாத்திரம் அழுக்காக இருக்கும், நான் சொல்கிறேன் ஏன், அதான் பிடிக்கும். உங்கள் பைபிளை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கண்டுபிடிச்சிருவேன். எப்படி டாக்டர் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பார்ல, அதேமாரி 66 புத்தகமுமே தேவாவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். 66 புத்தகத்தையும் படிக்கணும். நம்ம சொல்லுகிற உபதேசம் ஒரு வசனத்துலேருந்து உருவிட்டு சொல்லக்கூடாது. அந்த உபதேசம் பல புத்தகங்கள் அந்த உபதேசத்தை வலியுறுத்தணும். நான் பேசுகிறது புரியுதா? ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து பேசுறதுலாம் இல்லை. அந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளாலே ஏதாவது வழியில் உறுதிப்பட்டிருக்கா? மற்ற புத்தகங்களில் போட்டிருக்கா? சுவிசேஷத்தில் இயேசு சொல்லியிருக்காரா? பவுல் அதை பற்றி பேசுகிறாரா? பேதுரு பேசுகிறாரா? இப்படி கேட்கணும். துருபதேசம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மத்திய 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு அறிகுறி போட்டிருக்குல்ல, அடையாளம் போட்டிருக்கா? கொள்ளை நோய், பஞ்சம், பூமி எதிர்ச்சி, இதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா 10 வசனங்களுக்கு மேலே என்ன காரியம் தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள், தவறான உபதேசத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறார். கடைசி நாட்களில் நடக்கணும். இதை புரிஞ்சவங்க தெளிவாக இருப்பீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உபதேச கோளாறுலையும், சரிங்களா, சரியானபடி இல்லை. வாசிங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்துருக்கிறார். யார்? விசுவாசிங்க தான். ஊழியக்காரவங்களாம் இல்லை. தேவனுடைய மனுஷன்னா அப்படி இல்லை. எல்லா விசுவாசிகளும் எப்படி இருக்கணுமா? ஆங்கிலத்தில் மெச்சூரிட்டியாக நடக்கணும், மெச்சூரிட்டியாக பேசணும், சரியா? தேறினவர்கள்லாம் மெச்சூர்டாக இருக்கணும். செஞ்சால் நல்ல செயல் செய்யணும், யார் காலையும் வாரக்கூடாது, இன்னொருத்தனை பற்றி குறை சொல்லக்கூடாது,
நல்ல செயல் செய்கிறதுக்கு 4 ரீசன் போட்டிருக்கு. ஒன்று உபதேசத்துக்கும் போட்டிருக்கா. உபதேசம்னா டீச்சிங். இந்த வேதம் நமக்கு டெக்ஸ்ட் புக்குமா? தம்பி என்ன படிக்கிற நீ? 6th முடிஞ்சு 7th போயிட்ட. 6th புக்கை என்ன பண்ணுவ? தூர தூக்கி போட்டுருவ. நீ போடுறில்ல, உங்கள் அம்மா கடைக்கு போட்டுருவாங்க. இந்த புக்கு அப்படி போட முடியாது. இது லைஃப் லாங்காக நமக்கு டெக்ஸ்ட் புக். சரியா? ஆமாம். ஸோ அதனால் இது நமக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆவியானவர் இதன் மூலமாக நமக்கு நல்லா போதிப்பார். சரியா? ஏன்னா ஆவியானவர் தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு. உபதேசம் அப்படின்னா நம்மளாம் யார்? ஸ்டூடெண்ட்டு. கற்றுக்கணும். எல்போர்டு போடுவாங்க தெரியுமா? 6 மாதம் டிரைவிங் லைசன்ஸில் லேர்னிங்னு. நம்ம எல்போர்டை கலட்டக்கூடாது. அவங்க 6 மாதத்தில் கழட்டிடுவாங்க. எந்த வயசாக எவ்வளோ ஊழியம் பண்ணாலும் சரி கற்றுக்கிட்டே இருக்கணும். அதான் உபதேசம் பண்ணது. 2வது கவனிச்சிங்களா? 2வது வார்த்தை என்னது? வேறு வார்த்தை சொல்லுங்கள். கடிந்து கொள்றதுக்கு வேறு வார்த்தை உங்கள் தமிழில் சொல்லுங்கம்மா. அங்கே பாருங்க, என் செய்தியில் பேசணும். இந்த அமைதியாக உட்காரக்கூடாது. கடிந்து கொள்றா கோவப்படுறதா? கடிந்து கொள்றா கோவப்படுறதா? கண்டிக்கிறது. வெரி குட். கண்டிக்கிறது. வேற வார்த்தை இல்லை. இன்னும் கரெக்டாக வாங்க. கண்டிக்கிறது கரெக்டாக இருக்குது. கண்டித்து பேசுறது. கடிந்து கொள்றது எச்சரிக்கிறது. வெரி குட். எச்சரிப்பு. பைபிள் எது கொடுத்துருக்குது? எச்சரிக்கணும், கடிந்து கொள்ளணும். 3வது சீர்திருத்தல். சீர்திருத்தல்னா மாற்றம், ரிஃபார்ம். என்னை மாற்றணும். நான் மாற மாட்டேன், ஆனால் ஊழியம் செய்வேன். நான் மாற மாட்டேன், ஆனால் சர்ச்சுக்கு போவேன். நான் மாற மாட்டேன், ஆராதிப்பேன். ஒன்று சொல்லிட்டான். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு. வாசிக்க வேணாம், நானே பேசிடுறேன். அப்படி உங்கள் ஆராதனை இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தூபம் காட்டுறதுல எனக்கு அருவருப்பாக இருக்குது. நீ கொண்டு வர காணிக்கைக்கு பேர் என்ன தெரியுமா? வீண் காணிக்கை. எடுத்துகிட்டு போயிரு. இந்த காணிக்கையை வச்சு ஆராதனை வச்சு ஆண்டவரை பிரியப்படுத்தலான்னு பார்க்காதீங்க. வாழ்க்கை சரியில்லாமல், உறவு சரியில்லாமல், குணம் மாறாமல், மனம் திரும்பாமல் உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். சுவிசேஷம்லாம் சொல்லலை. சுவிசேஷத்தெல்லாம் ஏற்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி எல்லா உலகம் ஃபுல்லாக பரவணும். இது விசுவாசிகளுக்கும். எங்கே மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பேசாமல் பிரசங்கம் இருக்குதோ நல்லா எழுதி வச்சுக்கிங்க. வேதத்தின்படி அது பிரசங்கம் கிடையாது. இந்த 5 வார்த்தை குத்தகம் எடுத்துக்கிட்டாங்க. கோச்சிக்காதீங்க ஐயா. 5 வார்த்தை கிறிஸ்தவம் குத்தகம் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளேயே தான் கிணத்து தவளையாக சுற்றுது. 1 ஆசீர்வாதம், 2வது வாக்கு தத்துவம், 3வது வெளிப்பாடு, 4வது ஆராதனை. அப்படியே இதிலே தான் போகிறாங்கள ஒழிய அதை தாண்டி நிறைய சத்தியங்கள் இருக்குது. யாராவது உபத்திரவப்படணும்னு பண்ணுறாங்களா? உபத்திரவத்தை விட்டு ஓடுங்க. நான் பைபிளில் போட்டிருக்கு, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. யாராவது 2026 நான் வர சவால் விடுறேன், இப்படி வசனம் சொல்லுவாங்களா? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் ஐயப்படாது சொல்லுவாங்களா? பலவிதமான உபத்திரங்கள் வழியாக தான் பரலோகத்துக்கு போகணும் சொல்லுவாங்களா? நம்மளை இன்னும் பிள்ளைங்களாவே பால் குடிக்க வச்சு வாக்கு தத்துவம்னு சொல்லி அது என்னன்னே தெரியல தம்பி. பழைய ஏற்பாட்டில் போய் அது ஆண்டவர் என்ன பழைய ஏற்பாடை தான் காட்டுவாரா? அதுவும் கரெக்டாக எங்கடா பேசுங்க. ஆசீர்வாத வசனமாக இருக்குன்னு உருவிக்கிறது. அது எதுக்கு எழுதப்பட்டது? அந்த வசனத்தோட பின்னணி என்ன? எல்லாம் படித்தவங்கங்க. இது இலக்கியங்க. இலக்கிய பின்னணி இருக்குங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. உட்காந்துருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனத்தை எடுத்தா. ஐ எம் சாரி, ரொம்ப தப்பு பண்ணுறோம். ஒரு எழுத்தாளர் எந்த நோக்கத்துக்காக எழுதினாரோ அந்த நோக்கத்தை அறிஞ்சு நம்ம ஒழுங்காக சொல்லலைன்னா we are damaging the intention of the author. அந்த ஆசிரியரோட நோக்கத்தையே சிதைக்கிறோம். இதெல்லாம் நமக்கு பாவமாக தெரியல. எத்தனை பேருக்கு என்னுடைய தாகம் புரியுதுன்னு தெரியல. இந்த பாரம் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா எழுப்பிட்டாங்க. தீமுத்தைக்கு என்ன சொல்கிறாருன்னா, கடைசி நாட்களில் செவித்தினுவுக்கு ஏதுவான எவ்வளோ போதகர்கள், திரளான போதகர்கள், கொஞ்சோன்னு போடல, ஒரு சிலன் போடல, திரளான போதகர்களை தங்களுக்கு சேர்த்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும். வந்துருச்சு.